நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்னும் வான்மறைக்கு இலக்கணமாய் வள்ளுவர் 100 குறட்பாக்களால் வாழ்வியலில் தன் வாழ்வோர் உரை தந்தவர் இவர். முரசு கொட்டினா போரு, வீடு கட்டினா ஊரு, மலை கொட்டினா நீரு, திருவிழானா தேரு, வாழ மரமுனா தாறு, கட்டி கரும்புனா சாறு. இந்த எதுகை மோனை எல்லாம் கவிதைக்கு ஜோறு. ஆனா நீங்கதான் ஐயா இந்த திரையுலகத்திற்கே எங்கள் சூலூருக்கே சூப்பர் ஸ்டாரு என்று கூறி சிறப்புரையாற்ற திரையுலக மார்க்கண்டேயன் ஐயா திரு ஆர் சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். சூழலுக்கு அடையாளம்னா வெத்தலை, 2வது SRK பதறி போயிட்டேன். இந்த மாதிரி இதுவரைக்கும் லைஃப்ல கேள்விப்பட்டதே இல்லை. சாதாரண விஷயமா அது. நான் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த சூழலுக்கு பேரை வெத்தலைக்கார ஊருன்னு பேரு. என்ன வெத்தலை குடிக்காத ஜாஸ்தியா இருக்கும். இந்த நொய்யெல்லாம் ஒட்டி இது எல்லாருமே இந்த மக்கள் பூரா அதை தான் வெத்தலை குடிக்காத தான் வேலை பார்ப்பாங்க. வெத்தலைக்காரன் பேரு தேவமாறன்னா பேரு, வெத்தலைக்காரன் பேரு. அந்த வெத்தலை தான் சூழலுக்கு அடையாளமாக சொல்ற விஷயமும், உலகத்துல எத்தனை பெரிய IAS ஆபீசர் இருந்தாலும் SRK இணையா இருக்க மாட்டேன். சுற்றுலாதோஷம் போது நெகிழ்ந்து போய்விட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறந்த கூட நானும் பிறந்தேன். ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். அவரு படிச்ச அந்த சூழல் SSLC உயர்நிலை கல்வியான முதல் பேட்ச் அவர் தான் 1951 முடிச்சுக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரோட நான் 7 வயசு சின்னவன். அவர் 34 பிறந்தார், நான் 41 பிறந்தேன். 7 வயசு அவரோட சின்னவன். அவரு சாதனையை பூரா பொன்முடி மொத்தம் சொல்லிட்டாரு. சுப்ராஜி சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். NT ராமராவுக்கு இப்படி சப்மிட் சாதனை கதை இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அது எப்படி நேர்மையா வாழ்ந்தான்னு. அதே மாதிரி கலைஞர்கிட்ட செக்ரட்டரியா போறதுக்கு அந்த பஸ் எப்படி மடக்கினார் விஷயமும், எம்ஜிஆர் எப்படி ப்ரமோஷன் கேட்டாரு மெட்ராஸுக்கு சொன்ன விஷயம்னா ரொம்ப அபூர்வமா இருந்த செய்தி. எல்லாமே புதுசு. அப்ப நான் ஏதாவது புதுசா சொல்லணும்னா இப்படி இவங்க சொன்ன விஷயம் திருப்பி சொல்றது பிரயோஜனம் இல்லை. நெகிழ்ச்சியான விஷயமா இது நான் பார்க்கறது துருவங்களா இருக்கக்கூடிய அவர் சுப்ராஜ் துருவங்கள் இந்த பக்கம் கலைஞர் இருந்தாங்கன்னா கலைஞர் என்ன பண்ணாலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. இந்த அம்மா பண்றது அவருக்கு பிடிக்காது. அவர் பண்ண ரெட்டை இலைன்னு சொன்னா கலைஞர் பொங்கிடுவார். நான் என்னுடைய ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கேன். இந்த இலை 2 இலை கொடுப்பா அப்படின்னா என்ன சாப்பிட இலை போல கோச்சிட்டாருங்க. 2 இலை போட்டு என்ன இலை பற்றி சொல்றீங்கன்னா அவ்வளவு டென்ஷனா இருப்பாரு. ரெட்டை இலைனால டென்ஷன் ஆவாரு. அப்படிப்பட்ட துருவங்களா இருந்த ஒரு 4 பேர்கிட்ட ஜானகிமா நினைச்சா அந்த ரொம்ப சின்ன பீரியட்ல ஒரு சில 30-35 நாட்கள் இருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடு. பட் மகத்தான மனிதர்கள் மிச்ச 4 பேர் கலைஞரும் எம்ஜிஆரும் எல்லாமே இங்க கற்பனையே பண்ண முடியாது. இந்த பெரிய பேரு என்னன்னா இந்த நெருங்க முடியாத அந்த 4 துருவங்களோட இவர் சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது 1969 92 நினைச்சு பார்க்க முடியாது. உண்மையா மிகப்பெரிய மனிதனுடைய அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. இந்த 4 பேரை பத்தி நான் எப்படி பார்க்கறேன்னு சொல்றேன். இங்க சூழல சண்முகதேவி தியேட்டர் ஒன்று இருக்குது. SRK மனைவியும் சண்முகதேவி என் கிளாஸ்மேட். நாங்க 1951 57 வரைக்கும் சண்முகதேவி என்னுடைய கிளாஸ்மேட். என் சண்முகதேவி தான் அதுக்கப்புறம் எந்த வருஷம் கல்யாணம் தெரியல. 59 பேர் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். சண்முகதேவி கல்யாணம் பண்ணாரு. அதே சண்முகதேவி இவர் செக்ரட்டரி இருக்கும்போது ராஜாஜி கால் பக்கத்துல ஒரு காலனி ஒன்று இருக்கும். அங்கதான் சண்முகதேவி குமார்னு ஒரு பையன் இவங்க எல்லாம் குடியிருப்பான பல தடவை மீட் பண்ணிருக்கிறேன். பட் என்ன வேடிக்கைன்னா இந்த சண்முகதேவி தியேட்டர்ல நான் முதல்ல 1948 சண்டையில படம் பார்த்தேன். இந்த தியேட்டர்ல படம் பார்த்தேன் நடிகை நானு. அங்க தர டிக்கெட் ஒன்று கேள்வி என்ன சிமெண்ட் அது தர டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அடுத்த பெஞ்சு, அப்புறம் பேக் பெஞ்சு, சேர். அதெல்லாம் லைஃப்ல உட்கார்ந்து கிடையாது. சண்முக தியேட்டர்ல சேர் திரும்பியே நான் பார்த்தல. 2000 டிக்கெட்ல தான் நான் கிட்டத்தட்ட மெட்ராஸ் போக வரைக்கும் 1957 மெட்ராஸ் போக வரைக்கும் 2000 டிக்கெட் தான் நான் படம் பார்த்தேன். அதுதான் பராசக்தி படம் பார்த்தேன், மனோரா படம் பார்த்தேன், அவ்வையா படம் நிறைய படம் பார்த்தேன். கலைஞர் அப்படிங்கிறவரு அவர் யாரு கற்பா தெரியாது. ஆனா அவர் எழுதின பராசக்தி படத்துல உத்தமராஜன் என்ற பேரு, அற்புதசாமி தேவர் அம்மாஸ்தாவர் பேரு அற்புதசாமி தேவர் மாத்தி வச்சு அவர் தீக்காவது. அவருடைய பையன் உத்தமராஜன் கிளாஸ்மேட். அவன் தான் ஓசியில் 4 நாள் கொடுத்து இந்த பராசக்தி வசந்த வாங்கி கொடுத்தான்.
1952 பராசக்தி படம். இந்த புத்தகம் வந்து கணக்கு போட்டு பாருங்க, ஒரு 53 கொடுத்துப்பா வச்சுங்க, வருஷம் இருக்கு பாருங்க. அப்போ பராசக்தி டைலாக் மனப்பாடம் சொல்றது, கோர்ஷன் வந்து மனப்பாடமா சொல்றேன். அப்படி வந்து கலைஞர் தெரியாத காலத்திலே கலைஞருடைய வசனங்கள் வந்து என் மண்டக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் மனோரா அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து சேரன் செங்கட்டும், அதுக்கப்புறம் அலாக்கலி, இப்படி அவர் படங்கள்லாம் போயிட்டு இருந்தது. காலங்கள் மாறி நான் சென்னைக்கு நான் ஓவியக்கலை படிக்க போன போது அப்பதான் இந்த மேடை பேச்சு கலாச்சாரம் வந்த காலகட்டம். 1958, 59, 60, 61 ஒரு திராவிட கழகம் திமுக மீட்டிங் போடுறாங்கன்னு சொன்னோம்னா பீச்சில் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் 30,000 பேர் உட்காந்துருப்பாங்க. முதல் கீழே வந்து NVM பேசுவார், அப்புறம் KA மதியம் பேசுவார், அப்புறம் அப்படியே மேலே வந்து சம்பத்து பேசுவார், நெடுஞ்செழி பேசுவார், கலைஞர் பேசுவார், அப்புறம் அண்ணா பேசுவார். அண்ணா பேசுனா மணி 10 மணி இருக்கும். தண்ணி இனி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஹோட்டலில் போனால் சோறு இருக்காது, 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு போயிட்டேன். இப்படி கலைஞர் பேசுவார் பாருங்க. இந்த கொல்லம்பட்டையில் இரும்பு வச்சு துருத்திப்பட்டி சூடாக மெதுவாக அப்படியே சூடா அப்படி நெருப்பு வந்து கங்கு பட்டியல் அந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சு வரி வரியா சொல்ல சூடேறி அவர் வாய்ஸ்லேயும் சூடேறி டயலாக் சூடேறி கத்தி கொடுத்தா கணக்கு போய் அர்த்தம் வெட்டிடுவாங்க. அவ்வளவு எமோஷனலா பேசுவார் கலைஞர். அதையெல்லாம் ஒரு காலகட்டங்களிலே நான் கேட்டவன். அப்புறம் காலங்கள் மாறி நான் நடிகனான பிறகு 1973 அரங்கேற்றம் படம் நடிச்ச போது முதல்ல ஒரு கையால் வந்து விருது வாங்கினேன். முதல் அரங்கேற்ற படத்துக்கு 100ஆம் நாளுக்கு கலைஞர் கையால் ராஜேஷ் கல்யாணம் விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் காலம் மாறி 86 ஒரு படத்துக்கு நடிகர் லட்சுமி சிவச்சந்திரன் உருவாக்கின படம். அந்த படத்துக்கு நிகழ்ச்சியை தான் மேடையில் முதல் இப்படி வச்சு கலைஞரோட மேடையில் பேசினேன். அப்ப காலங்கள் மாறி 88, 89 அவருடைய வசனமே எழுதிய பாசப்படவில் பாடாரத்தை அன்னைக்கு 2 படங்கள்ல 2 படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த காலகட்டங்களில் அந்த டொயோட்டா கார் வச்சிருந்தேன். என் கார்ல 2 தடவை நானே டிரைவ் பண்ணி ஒரு வீட்டுக்கு கொண்டு இறக்கி விட்டுருக்கேன். நினைச்சு பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து கனிமொழி கிட்ட அவங்க பெயிண்டிங்லாம் பார்க்கணும் அப்படின்னு கனிமொழி சொல்லிச்சு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாமா அப்படின்னு சொன்னேன். நாள் போயிட்டு இருந்ததுக்கு நான் சொன்னேன், நீங்க வரமாட்டீங்க, ஏன் வீட்டுக்கு இங்க வரமாட்டீங்க இல்லம்மா அப்படின்னு. திடீர்னு ஒன்னா அணுகுண்ட தூக்கி போடுச்சு. நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் நானும் உங்க வீட்டுக்கு வரேன்னா எந்த அப்பாவை சொல்ற நிலையில இருக்கிறப்பா தாங்க கலைஞர் தான் அப்படின்னா. கலைஞர் எங்க வீட்டுக்கு வரானா, வீடு தமத்தோண்டு மேல சைஸ் என் வீடு மொத்தமே இல்ல வரன்ட்டாரு. நம்ப மாட்டாங்க, அவரு சைலண்டா வந்தாரு, சம்சார கூட்டி வந்தாரு. ஒரு மாலை போடலாமா அப்படி யோசனை பண்ணேன். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து மாலை போட தப்பா போனது என்ன இருந்தாலும் அந்த டைம்ல 4 தடவை முதலமைச்சார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு மாலை வாங்கி மாலை போட்டேன். நீ மாலையெல்லாம் போடுற அப்படின்னாரு. இல்ல இருந்தாலும் 4 தடவை முதலமைச்சார்ந்துருக்குறீங்க அதுக்காக போடுறேன்னு வந்தா உட்கார்ந்தாரு. அவர் மணிக்கணக்கா பேசுற மனுஷன் என் பெயிண்டிங் எடுத்து காட்ட சொல்லி, இது ஒவ்வொரு ஊரு மணிக்கு மதுரை கோயில் இது 10 மணி நேரம், காலை 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 4 மணி 6 மணி வரைக்கும் 10 மணி நேரம் வரைஞ்சது. இது திருவண்ணாமலை கோயில், அந்த மலை ஜோதி இருக்கிற மலம் வந்து 8 மணி நேரம் ஜோதி ஒவ்வொருத்தையும் விளக்கிட்டே வரும்போது இது வந்து புலிக்குகை அப்படின்னா டக்குன்னு காஞ்சி தலைவன் படத்துக்கு MG சக்கரபாணி நானும் இந்த இடத்துக்கு வந்து கதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லா பெயிண்டிங் விளக்கத்தை பார்த்து முடிச்சுட்டு இன்னும் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னா இன்னும் அநியாயம் பண்ற நீ, நான் ஏதோ நடிகை பூச்சி வச்சு பூசணிக்கால படம் போட்டு வச்சிருப்பான், வேடிக்கை பார்த்துட்டு ஒரு டீ காஃபி சாட் போடான்னு வந்த இன்னும் 1 மணி நேரம் இருக்குதா, எதுக்கையா நீங்க வந்து இந்த சொல்ல விட்டுட்டு நடிக்க வந்தேன்னா நீங்க எல்லாம் வீட்டுக்கு வரதுக்காக பண்ண இந்த ஓவியம் அந்த ஏமா வீட்டுக்கு வருவீங்க, ஒருத்தர் வர மாட்டேங்கன்னு. அப்படி வந்தால் அதுக்கு பிறகு சூர்யா மூலமா நடிச்ச படத்தை பிரத்யேக காட்சி வந்து தாய் 8 அடி என்னால் பிள்ளை 16 அடின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி எழுதி கொடுத்தார். இப்ப காட்டி கூட பத்திவரன் படம் வந்து அதுக்காக பிரிவுக்கு வந்தாரு. படத்தை வந்து பார்த்துட்டு தம்பி நைட்டு பூரா தூங்கவே முடியும், லாரிக்காக அந்த பொண்ணு ரேப் பண்ண சீன் இத்தனைக்கு ஒரு ஷாட்டு கூட காட்டவே இல்லை, பெரிய இருட்டு தான், விடுங்கடா ஒரு சவுண்ட் மட்டும் அதை போட்டு பாருங்க, நைட்டு போய் தூங்க முடியும். என்னமா படம் இருக்கானப்பா, நான் 1940 சினிமாவுக்கு எழுதிட்டு வரேன், ஒரு சீன் கூட இந்த மாதிரி கற்பனை பண்ண முடியல, பசங்கள்லாம் எங்கேயோ இருக்காங்க பார்ப்பேன். பாராட்டினாரு. சூர்யாவுடைய கல்யாணத்துக்கு வந்தாரு, காலையில் வந்து மாங்கிட்டு ஆட்டம் அந்த மாதிரி தொட்டு கடைசியாக வந்து அவர் இறந்த போனதுக்கு ஒரு 4-5 மாதம் அப்படி கோமாவுக்கு வந்துட்டாரு. கடைசி 2 கோமாவுக்கு வந்துட்டாரு. சாப்பாடு பண்ண வாய் வழியா சாப்பிட முடியாது, இங்க ஒரு துவாரம் போட்டு அது வழியா உணவு போயிட்டு இருந்தது.
இந்த மாதிரி நேரத்துக்கு டிஜிட்டல் மாதிரி செட் பண்ணி விட்டு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு ஒரு ஜிப்பாவை போட்டு அந்த மஞ்சள் தொண்டை மேலே போட்டு சேர் உட்கார வச்சிருப்பாங்க. ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ சில மாதிரி உட்காந்துருப்பாரு. நம்ம போனேன் செல்லி வந்து அப்படி பொண்ணு, அப்பா சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. சிவகுமாரன் வந்திருக்காங்கப்பா என்னன்னு சொல்லி பார்த்தேன். அவன் தமிழ் பையன் 2 பேர் கூப்பிட்டு பார்த்தாங்க. அவர் ரியாக்ஷனுக்காக சரி ஒரு சின்ன வேலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் மணின்னு வந்து ஒரு புத்தகம் சிவாஜி பற்றி எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் நான் பேசுகிறேன் டயலாக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச டயலாக் தான். மனோகராவில் இப்போ இது எல்லாமே வெள்ள முடிக்காத கூட அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன முடிக்காதுன்னு தெரியும். மனோகராவில் வந்து இந்த ஒரு கிளைமேக்ஸ் தர்பான சீன் புருஷோத்தமரை புரட்டு காரின் ஊற்றும் விழியிலே உலகத்தை காண்பவரை மானமொன்றிய நல்வாழ்வனை கொண்டு வாழ்ந்த மரவேந்த பரம்பிலே மாசாக வந்தவரை மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மணிமானரை குளிநிலவை கொள்ளிக்கட்டெனக்குரிய கூடரே என் தாய் அன்பின் பரப்புறம் அலங்குரியின் இருப்பிடம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் மாற்று குறையா தங்கம் அவருடைய அவதூறு உன் அங்கங்களை புடந்தெறிவேன். இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட சுத்தைகளை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோழிலே வலுவிருந்தால் எடுத்துக் கொடுந்த வாழை தடுத்துக் கொள்ளும் சாவை தைரியம் இல்லாவிட்டால் தடுக்கு காலில் குலுக்கிச்சிருப்பேன். நீர் கோழையாகிவிட்டிருந்தால் ஓடும் மத விட்டு புறமுது காட்டி ஓடும். போனாமத்தின் பெருமை முடவந்த புழுதி காற்றே புறமுது காட்டி ஓடும். கலிங்கத்து பனை மலை கலந்த கார் இருளே கால் பிறரியில் எரிபட ஓடும் ஓலமிட்டு ஓடும் ஓங்கால கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமா இருக்கிறதா? என் அன்னையை பூஜித்த சின்னஞ்சில் புழுவே ஏன் சிலையாக மாறிவிட்டீர்? இது ராஜபக்கரமே பழிபாங்க பக்கத்தில் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும் அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்கான ரத்தத்தை மீண்டும் அபிஷேகம் செய்திருக்கிறேன். இந்த நாசகாரி நரம்புடாமல் மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பன் புகழ் பேரே மோகப்படும். அந்த பற்கடையத்திற்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார் பத்திரி என்ற பருவாவை பார் நீஞ்சி முன் 15 வரும்பாடு பார். இதுதான் அது சூப்பராக இருக்கு. இதை வந்து அந்த வீடியோ கொண்டு போயிருந்தேன். கலைஞர் உட்கார்ந்துருக்காரு. டிவியை முன்னாடி நகர்த்திட்டு வந்தேன். ஒரு 5 தூரத்தில் டிவி வச்சு இந்த ஸ்கிரீன்ல வச்சு இந்த டயலாக் போட்டு ஃபுல் வால்யூம் வச்சோன்னேன். ஃபுல் வால்யூம் வச்சு அதை ரியாக்ஷன் கிடையாது. இப்படி உட்கார்ந்துருக்காரு. எந்த ரியாக்ஷன் கிடையாது. பாவி பார் பத்தினி அந்த படுபாவி பார் நீ முன் பச்சனை ஆடி படுமாட்டே பார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இறந்தகன் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி கலைப்பட்ட மாதிரி அவருக்கு இறந்தகன் கிடையாது. வல்லகன்ல பார்வை இருக்குது. கண்ணு சிமிட்டவே இல்லை. பத்தினி படுபாவி பார் அப்படின்னு உடனே இந்த ஓரத்துல அப்படி தண்ணி வெளியே வந்துச்சு. கண்ணீர் சொட்டு வெளியே வந்துச்சு. அப்ப ரியாக்ட் பண்றாரு. அணிவுக்காரன் அப்படியே காத்தோட்டு கொண்டு வந்து அதுதான் கடைசியாக நான் கலைஞனை பார்த்தது. அந்த மாதிரி ரோடு தொடர்பு வந்து இப்போ எம்ஜிஆர் இப்போ அவரு எம்ஜிஆர் பிரமாணம் சொன்னார். அது எப்படி இருந்தாலும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் மார்க் என்னதான் கொடுத்தாரு. அது வந்து அரசு சார்ந்த விஷயம். எம்ஜிஆருக்குன்னு ஒரு மிகச்சோகமான வரலாறு இருக்குது. அது நிறைய பேர் தலைமைக்கு தெரியாது. மிக சோகமான நம்ம வாழ்க்கையில வந்து அரசியல் தலைவர்கள்ல அவர் மாதிரி கொடூரமான வறுமையை அனுபவிச்சவங்க எந்த தலைவருமே கிடையாது. அவர் பொன்மன சன்மன் நல்லா பேர்லாம் பிரமா வச்சுட்டீங்க. அவருமா அனுபவிச்சோம் கிடையாது. 1940 2 ஜிப்பா 2 வேசி உள்ள பட்டா அப்படி அன்றவா இருக்குது. அங்கே வந்து வால்டா ஸ்டோர்ல குடியிருக்கிறார். ₹1 ரூம் வாடகை. இவர் அங்கே போய் நைட்டான உடனே இந்த 3 ஜிப்பாவையும் பனியனையும் பட்டா அப்படி அன்றவை தண்ணி கூட போட்டு நாச்சை துவைச்சு போட்டு காலையில் நேரத்துல இருந்து கறிக்குள்ள சுடுதறிய சொம்புக்குள்ள போட்டு சொம்பு இஸ்திரி போடுவார். சொம்புல இஸ்திரி போட்டு அங்கிருந்து நடந்து ஒரு 4 மைல் 5 மைல் நியூட்டன் ஸ்டுடியோ அங்கே போய் சான்ஸ் கேட்பாரு. நடிகர்கிட்ட வேஷம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது எம்ஜிஆர் தியாகராஜபாபு உச்சத்தில் இருக்காரு. அப்போ கேட்டோம்னா ராஜகுமார் மாதிரி இருக்கியாப்பா அவங்களுக்கு எப்படி சைடு வேஷம் கொடுக்குறது அப்படிப்பாங்க. அது உடனே வேற வழியில திரும்பி வந்துருவாரு. ஸ்டுடியோலயோ போவார். எங்கேயும் சான்ஸ் கிடைக்காது. இப்படி வாழ்ந்துருக்கும் போது ஆல்ரெடி ஒரு அம்மா கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி பார்கவி என்ற தங்கமணி 2 வருஷம் தான் நம்ம வாழ்ந்தாங்க. 2 வருஷம் வாழ்ந்து வறுமையில கண்ணில் கையில போட்டு வந்து கட்டுல போட்டு எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டாச்சு. மாமனார் ஊர் விஸ்வநாதர் வராரு பாலக்காட்டு வந்து என்னையா பொண்ணு இப்படி காரை போனா தூக்கிட்டு ஏச்சு போயிருக்காரு. என்னையா வேலை வெட்டி ஒன்றும் இல்லைங்க எல்லாம் விற்று சாப்பிட்டேன் அப்படின்னா சரி 2வது உணவு கொண்டு போடுவான்னு சொல்றாங்க. நான் கூட்டிட்டு போய் கொஞ்சம் உடம்பை தேர்த்தி கூட்டிட்டு போனாரு. அடுத்த 10 நாள்ல ஹார்ட் அட்டாக் அந்த பொண்ணு சேர்த்து போச்சு. தகவல வரல ஊருக்கு போய் பார்க்கறாரு. நான் சரியாவே பார்க்கலையா, என் பொண்டாட்டி மூஞ்சியும் சரியா பார்க்கலையா, பார்க்கறாங்க புழைச்சாச்சுங்கிறாங்க. அங்க நேரம் போனா முனிசிபாலிட்டியில குழியெல்லாம் தோண்ட விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ போராடிக்கிறாரு. அந்த ஏரியாவில் லேசா மண்ணை மட்டும் எடுத்து பார்த்தா உள்ள ஒரு தேவதை மண்ணுக்குள்ள தேவதை படுத்துட்டு இருக்குது. இப்படி ஒரு தேவதை பிறந்த மண்ணிலே பிறந்து எனக்கு மனைவியாகி வாழ்க்கை எந்த சந்தோஷம் அனுபவிக்கலை என்றால் இவளை பிரச்சனை கடவுள் இல்லைன்னு அன்னைக்கு தான் நாத்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உத்திராட்சப்பட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பதிக்கு எல்லாம் அண்ணன் தூக்கிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லா சாமிக்கு மூட்டு வந்தவர் உத்திராட்சி கோட்டை போது கருப்பு சட்டை போட ஆரம்பிச்சார். அதுதான் அவர் கோபம் வந்தது. அப்படி ஒரு வாழ்க்கை.
அதுக்கப்புறம் இம்மிடியட்டா அம்மா வந்து ஒரு பையன் ஒரு பொண்டாட்டி செத்து போனா 22 வயசு ஆகுது அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஒரு பொய்யான சொல்லி இவனோட 100 ஏக்கர் சொந்தக்கார பொண்ணு, அது சதானந்தி 100 ஏக்கர் சொந்தக்கார பொண்ணு பண்ண வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தெரியாம எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே வால்டாக்ஸோட குடி வைக்கலாம், குடி வைக்கணும் பக்கத்து வீட்டுக்கார சொல்றா, ஒரு ராமச்சந்திரன் 2வது சம்சாரமா? இல்லைங்க நான் முதல் சம்சாரம். உன் வரைக்கும் நீ முதல் சம்சாரம், ராமச்சந்திரன் 2வது சம்சாரம் இல்லைங்க. போன மாசம் தான் பாகு எங்க போய்க்காப்புல நான் 2வது சம்சாரம். ஏன் அவளை கோடி சொல்லிட்டு பொண்ணு, நான் ஏன் 2வது வாங்கணும், நான் என்ன தப்புனேன் அப்படின்னு ஷாக். அவளுக்கு என்னை ஏமாத்திவிட்டான் ஒரு ஷாக்கு. அடுத்து எம்ஜிஆர் மறைச்சிக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் சொல்ல அம்மா மறைச்சிட்டாங்க. அடுத்தவர் சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து இந்த பல்பு கலர் பல பலப்பன்னு மின்னக்கூடிய ஆளு, அதை விட உன் வீட்டுக்காரர் அழகா இருக்கிறான், பொம்பளை கொத்திட்டு போயிடுவாங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. 2 செய்தியும் அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆகி டிபி பேஷண்ட். 1940 டிபிக்கு மருந்து கிடையாது. ஸ்டெப்டாமைசின்ங்கிறது 48-50 பண்ண வருது. மருந்து இல்லாம அப்படியே டிபி முத்திட்டே போய் வாசுதேவராவ்னு மயிலாப்பூர்ல கபால் தியேட்டர் பக்கத்துல காமதேவன் தியேட்டர் பக்கத்துல வாசுதேவராவ் ஒரு டாக்டர், அவர்கிட்ட கடைசி காலத்துல ஸ்டெப்டாமைசின் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் மனையை கூட்டிட்டு 7 கிலோமீட்டர் இவர் நடந்து போவாரு. அந்த அம்மா வண்டியில வந்துருக்கும், நடந்து போய் ஊசி போட்டுவார். கடைசியா நோய் முத்தி போய் ஒண்ணும் பண்ண முடியாது வரும்போது சுடியானு வருவாரு, தலைக்கு எண்ணெய் வைப்பாரு, கொஞ்சம் ஊற வைப்பாரு, கொண்டு போய் பாத்ரூம் உட்கார வச்சு இவரே சீக்கா தவை போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு சாம்பிராணி தவை போட்டு முடியல காய வச்சு சோறு ஊட்டி விட்டு சம்சா தூக்கிட்டு போய் படுக்க வைப்பாரு படுக்கல. இப்படி எல்லாம் துன்பப்பட்டவர் தான் அப்புறம் நாட்டுடைய முதலமைச்சரானார். அவனுக்கு அப்படிப்பட்ட மனிதன் 1966 நான் அவர் கூட காபன் கால் படத்தில் நடிச்சேன். அந்த படத்துல 1967 துப்பாக்கி சூடப்பட்டது. துப்பாக்கி சூடப்பட்டா சொன்ன கதை நீண்டு போயிட்டே இருக்கு, நான் அடுத்த சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது 100 நாள் போச்சு. அந்த ஷூட்டும் போது தான் அடிபட்டு பேச முடியாம போய் 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் அரை குறையும் பேச ஆரம்பிச்சு அந்த படம் வர நினைச்சாங்க, வந்துருச்சு. வந்து 100 நாள் அந்த படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இறைவேணை படம் எடுத்தாரு. இறைவேணை படம் எடுத்தா அதில் நான் லட்சுமி ஜோடி அடிப்பா, அவர் நண்பர் அடிப்பாரு. அந்த படம் 100 டேஸ் போச்சு. இறைவனை ரிலீஸ் ஆகும்போது தான் அவர் கட்சியை விட்டு விலக்கப்பட்டு ஏடிஎம்கே ஆரம்பிச்சாங்க. 2 பேர் ரத்தம் சரிமா ஒரே வட்டல சாப்பிட்டு ஒரே இடத்துல தூங்கி எம்ஜிஆர் படங்களை போல அவர் வசமே இருக்காரு. கலைஞர் தயாரிச்ச படத்துல இவர் நடிச்சிருக்காரு. அப்படி ரத்தமும் சரிமா வாழ்ந்தாங்க. ஒரு காலகட்டம் புரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே ஆகி அப்படி காலம் போயிடுச்சு. இப்படி எல்லாம் வாழ்ந்த அந்த மனிதனோடு நான் வந்து 2 படம் பண்ணேன். 2 படம் ஹிட் ஆகி போச்சு. கோட்டையில வந்து முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க அம்மா யாரும் பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு நாள் வந்து நாகப்பட்டினம் புயல் அடிச்சிட்டு இருக்குது, ஒரு நிதி கொடுக்கலாம். எனக்கு சம்பளம் எங்க கொடுத்தானுங்க 25,000 ரூபா. ஒரு படம் 100,000 சம்பளம் 25,000 ரூபா. ஒரு 5,000 ரூபா பணம் எடுத்துட்டு அண்ணா அந்த மாதிரி ஒரு நாகப்பட்டினம் புயல் கேள்விப்பட்ட நிதி கொடுக்கலாம். எங்க வீட்டு நேர் பின்னாடி எம்ஜிஆர் ஆஃபீஸ். எங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற கூட்டங்க ஜாஸ்தி இருக்கு, நீ கோட்டைக்கு வா அப்படின்னாரு. எங்க அம்மா யாரையும் பார்க்க ஆசைப்படாது. கொஞ்சம் உடம்பு சரியா படுத்துட்டு இருந்தது. எம்ஜிஆர் பார்க்க போனேன் வரையா அப்படின்னு. டப்புன்னு அம்மா என்ன பண்ணுச்சு, ஜுரம். டக்குன்னு போய் என்ன மூஞ்சி கழுவிட்டு புடவையை மாத்திட்டு வெள்ள விழுதி வச்சு கண்ணாடி போட்டு ரெடி ஆயிடுச்சு. கூட்டிட்டு போனேன். மனுஷன் எப்படிதான் பாருங்க. நேராக போனேன். என் தவறு போய் சிவகுமார் அம்மா வந்து காணோன்னு முதலமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காரு. இங்க எதுக்காக வரணும் இல்ல, நேரம் ஓடியாந்தார். கீழே ஓடி வந்து கதவை திறந்து விட்டு எங்க அம்மா கொஞ்சம் கதவை திறந்து விட்டு வாங்க அம்மா அப்படின்னு மேல போகும்போது எவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சப்பாங்க. முதலமைச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் கூட்டிவான்னு சொல்லிக்கலாம். மேல போகும் படியில போகும்போது பின்பக்கத்தை திருப்பி காட்டு மிஞ்சி போடாமல வாங்கம்மான பின்பக்கத்தை காட்டு போகலாம்காக படி ஏறும்போது எம்ஜிஆர் ரிவர்ஸ்ல போறாரு. இப்படி வாங்கம்மா வாங்கம்மான்னு முகத்தை காட்டிட்டு போறாரு. இப்படி மேல கூட்டி போனாரு, உட்கார வச்சாரு, அந்த சீல் வாங்கிட்டாரு. அம்மா இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்க மாட்டான், அடே தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு அம்மா அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு பாட்டினாரு. அப்படி சொன்ன மனிதன் 100வது படத்துக்கு 3வது அவரே தலைமையாக 1978 இந்த மாதிரி தலைமையாக எங்க அம்மா மேடை இருந்தாங்க. தலைமை வாங்கி சிவகுமார் கல்வியில கட்டளையே அவர்தான் துவக்கி வச்சாரு. ஒரு வார்த்தை சொன்னார். இப்ப மேடையில சன்னாசி என்ன சொன்னார், 10 ஆண்டு 15 ஆண்டுக்கு மாதிரி பார்த்தேன், அப்போ இப்படி இதாக இருந்தான், இப்போ அப்படியே இருக்காண்டாரு. எம்ஜிஆர் சாபமத்தில் போயிட்டார். முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் இளமை. இந்த சிவகுமார் கடைசி மூச்சு வரைக்கும் இளமையோடும் அழகோடு சாபமத்தில் போயிட்டார். அப்படி அவர்கிட்ட போவேன். ஜானகியாவுக்கு நமக்கு சொல்லிக்கிறதுக்கு மேட்டர் கம்மி. ஜெயலலிதா அம்மா வந்து மைசூர்ல பிறந்தவங்க. அவங்க அப்பா வந்து டாக்டர் அந்த ஃபேமிலி.
அம்மா வந்து துவக்கத்தில் நடிகை வந்தா இப்ப இந்த அம்மா வந்தாங்க. 1965 அந்த அம்மா வந்து நடிச்ச படம் வெந்நீர் ஆலை. அந்த அம்மா ஹீரோயினா நடிக்கிறாங்க. சூப்பர் படம். செய்த படத்தை வெந்நீர் ஆலை மாதிரி பார்க்கவே முடியாது. அதே ஆண்டுல நான் வந்து தொக்கடா பஸ்ல நடிக்கிறேன். நான் படம் 2 சீன் 3 சீன் படம் ஏவிமே காக்கம்பு நடிக்கிறேன். அதே ஆண்டு அந்த அம்மா ஹீரோயின் நடிக்கிறாங்க. படத்துல ஸ்ரீகாந்த் ஹீரோ, லேடி சப்ஜெக்ட் பிச்சை இருப்பாங்க படத்துல. 65 முடிஞ்சு 66 காலம் மாத்திப்பாங்க. ஒரு 15 ரூபா ரூம் வாடகை இந்த பையன் தான். நான் சொன்ன சொல்லு சைக்கிள்ல போனான்னு. இந்த இதான் ஊர், எங்க ஊர். நான் காலையில எங்க காலைக்கிழமை கிடைக்கிறதுக்கு எங்க ஊர்ல எங்களுக்கு டாய்லெட் வசதியெல்லாம் கிடையாது. உட்காந்துக்காரு நம்ம அவனைக்கு உட்காந்துருக்காரு. நாங்களாம் கிராமத்தால காலையில் போகும்போது வெங்கக்கல்ல செங்கல் எடுத்துட்டு நேரம் காட்டுக்குள்ள போய் வெளிக்கு போயிட்டு துவைச்சு போட்டு வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து கழுவுவோம். அப்படிப்பட்ட புறப்பட்ட பையன் இப்ப வந்து ஒரு துக்கராவாசம் போட்டுக்கிறான். காலங்கள் மாறி கந்தன் கணக்கு பத்துல 35 பேர் டேஸ்ட் போட்டாங்க. இந்த பையன்மா யாருமே எஸ்ஆர்கே சொன்னாங்க இல்லையா, இந்தியாவிலேயே எஸ்ஆர்கே மாதிரி யாருமே இல்லை. ஒரு நேர்மையா ஒரு அதிகாரி பார்க்க முடியாது. சுப்ராஜ் சொன்ன மாதிரியே பார்த்தா 30,000 டெஸ்ட் போல இந்த பையன் எவனுமே இருக்க மாட்டான்னு முருகன் வேஷத்துக்கு எனக்கு செலக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, முருகன் வேஷம் யாருமே போட முடியாது. அந்த வேஷத்துல வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஜோடி யாரு பார்த்தா ஜெயலலிதா இந்த பக்கம், இந்த பக்கம் ஜெயலலிதா போட்டுருக்காங்க, அந்த பக்கம் ஏஆர் விஜயா ஜோடியா போடுறாங்க. அந்த அறுபடை வீடு கொண்டா திருமுருகான ஒரு பாட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாட்டுலாம் இம்மாற்றல் சாங். அதுதான் இந்த அம்மா ஒரு பக்கம், அந்த பக்கம் அப்படியே நடிச்சோம். அதுக்கப்புறம் காலங்கள் மாதிரி கிருஷ்ணகிரி ஜோடி, இன்னொரு ஜோடி கிருஷ்ணகிரா பாமா ருக்மணி கேரக்டர். பாமானா ராட்சச கேரக்டர், பணக்கார பொண்ணு. இந்த பாமா கேரக்டர் ஜெயலலிதா உலகத்திலே யாரும் நீங்க நடிக்க முடியாது. அந்த மாதிரி நான் கிருஷ்ணது பாமா வேஷம், ருக்மணி வந்து ஸ்ரீவித்யா பண்ணான். அப்படி நடிச்சா அந்த காலங்கள்லாம் போய் அப்புறம் அவங்க முதலமைச்சராகி ஒரு நாளுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்தி கொடுக்கறதுக்கு கோட்டைக்கு போறோம். என்ன எல்லா ஒரு மனிதன் வந்து உயர்ந்த மனிதன் போறான்னு அவங்க ஏதாவது ஒரு நல்ல தன்மை இருக்கணும். ஞாபகம் ஏதாவது நல்ல குவாலிட்டி ஏதாவது இருக்கணும். உள்ள போகும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை போக சொன்னாங்க, சாரி சிவகுமார், 1974 உங்க கல்யாணத்துல வர முடியல, மன்னிச்சிருங்க. இந்த யாரு கேட்டாங்க இப்ப இந்த அம்மா கிட்ட. 1974 உங்க கல்யாணத்துல வர முடியல, இது உங்க பொண்ணு கல்யாணம் சத்தியமா வருவேன் முதலமைச்சர் சொன்னாங்க. சொல்லிட்டு கரெக்டா 2004 2004 இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து அந்த கல்யாணம் தமிழ் முறையில் கல்யாணம் பண்ணாரு பார்த்துட்டு தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது போகும்போது சூர்யாவை பார்க்குறாரு. அடுத்தது உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கல்யாணம் ஆரம்ப தடையிலையோ புளியம தடையிலையோ கேட்கறாங்க என்னென்ன உங்க கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னாரு. இப்போ பல போராட்டம் தாண்டி சூர்யா கல்யாணம் அதே அடையாளம் பண்ணி அதற்கும் அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதெல்லாம் தவிர பெரிய விஷயம், கார்த்திக் கல்யாணம் வந்து அங்க கிடைக்காம கோயம்புத்தூர் கொடிசியா எல்லாம் பண்ண. கொடிசியா வந்து இந்த குங்குமன்ல கார்த்திகை கல்யாணம் மாதிரி ஒரு திருமணம் வந்து இந்த 10-20 ஆண்டு நடந்ததா தெரியல. திருவிழா தமிழ்நாட்டுக்கு மொத்த மக்களுமே கொடிசியா இருந்தாங்க. நைட்டு டிஃபன் 30,000 பேர், நைட்டு சிற்றுண்டி வந்து 30,000 பேர். என்ன சாப்பிட்டு கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அந்த மாதிரி திருமணம். அது இங்க கல்யாணம் வச்சு ஜெயலலிதா அம்மா வரல. மெட்ராஸுக்கு வந்தோடனே அம்மா இந்த மாதிரி பையனையும் பொண்ணை கூட்டின கோட்டைக்கு வந்து உங்கள்கிட்ட ஆசை வாங்கினேன், நான் வீட்டுக்கு வரேன்னா சொன்னா கேளுங்க. நான் ரிசப்ஷன் வரேன், லீவ் மடியில் ரிசப்ஷன். சாயங்காலம் இந்நாளைக்கு போகும்போது மேடம் ஜெயலலிதா வந்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வந்து துப்பறிவு நாய் விட்டு வெள்ளம் பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. 7 சைலண்டாக என்ன கேட்டா அம்மா வரலன்ட்டாங்க. 7:30 மணிக்கு நைட்டு வரான்னு சொன்னா வரலன்னு எங்களுக்கு புக்குன்னு போய் இருந்தாச்சு. மறுநாள் காலையில 9 மணிக்கு போன் வருது, ஜெயலலிதா அம்மா உங்க வீட்டுக்கு வராங்க. ஐயோ சார், வீடு சின்ன வீடு சார், இந்த மேட சைஸ் தான் வீடு, கார்ல வர முடியாதுங்க. ஒண்ணு அந்த பரமசிவம் சொன்னார், அவரு பரமசிவம் மாதிரி அந்த மாதிரி ராமலிங்கம் இருந்தார் ஜெயலலிதா கிட்ட. அவர் சொல்றாரு, உங்க மேடம் கிட்ட நாங்க பேச முடியுமா சார், அந்த அம்மா வர முடியுமாட்டாங்க. அவர் வழியிலன்னு அவர் வந்து வீடெல்லாம் செக் பண்ணிட்டு போனாரு. கரெக்டா 5:45 மணி கார் வருது. அது எப்படி திருப்பணும் நீங்க எத்தனை பார்த்துலாம் உள்ள வந்தாங்க. என்ன பெரிய எப்படிப்பட்ட மனுஷன் நினைச்சுப்பாங்க. 1000 அபிப்பிராயம் சொல்லுங்க அதை பத்தி. உள்ள வந்த உடனே அந்த பார்த்தோம், டிவி ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்ல முடியாது. உள்ள வந்த உடனே என் வீட்டுக்காரி பார்த்து புக், சாரிம்மா நேற்று வர முடியல, மன்னிச்சுக்காங்க. இன்னும் அவ்வளவு பெரிய விஷயம். அது முந்தின நாள் என்ன ஒரு கூட்டணி கட்சி, அது என்ன கட்சி பேர் சொல்ல முடியாது. இந்த கூட்டணி கட்சி தலைவனுடைய பேத்தி கல்யாணம், கட்சிக்காரன் கல்யாணம், அரசியல்வாதி. அது 54 நடக்குது. வண்டியெல்லாம் மேக்கப்போட்டு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகிட்டு புறப்பட்டு நேராக போய் 54 போயிட்டு அந்த கம்யூனிஸ்ட் ஆளு அவர் வீட்டு பேத்தி கல்யாணம் பார்த்துட்டு சிவகுமார் 7:30 பிளான் பண்ணி வண்டி எடுத்தாச்சு.
வண்டி எடுக்கும்போது பொன்முடியுமா ஒருத்தர் கொண்டாந்து இப்படி ஒரு பேப்பர் கொடுத்தான், மாநில பேப்பர் பார்த்தா தலைப்பு அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கமெண்ட், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நக்கல் தானே அது, கிண்டல் பண்ணாரு, வண்டியை கிளி பண்ணிட்டாங்க. ஒரு மரியாதைக்கா இந்த பேத்தி போலாம்னா கிண்டல் பண்ண ஆட்சி மாற காட்சி மாறி இந்த மூலமா கேவலம் சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அபவுட்டாங்க, கார் திரும்பி வீட்டுக்குள்ள போயிடுச்சு, ப்ரோக்ராம் கேன்சல். அப்ப வந்து வல்ல ஏழமைச்சு வரல. மறுநாள் அந்த அம்மா பிடிமா வந்து என் பொண்டாட்டிகள் சொல்றாங்க, சாரிம்மா மன்னிச்சுக்க எனக்கு வர முடியாது. வந்தாங்க, கார்த்தியோடு கூட அங்க கம்ப்ளீட்டா சொந்தம் வந்தாங்க, போட்டோ எடுத்துட்டு இந்த கமராமான் டிவியில விட்டு வாங்கிட்டு, எப்படிப்பட்ட மனுஷன்னா மகாபாரதம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது, அந்த அம்மா பதவியில் இருக்கிறாங்க, தகவல் வருது சிவகுமார் வருது டெலிகாஸ்ட், மத்தியானம் 12 2:30 டெலிகாஸ்ட். உடனே பூங்குடன் அரசனை கூப்பிட்டு சிவகுமார் புரோகிராம் டிவியில வருது, மத்தியானம் லஞ்ச் எனக்கு வேண்டாம், ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுன்னு சொல்லி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி டிப் மாதிரி வச்சுட்டு அப்படியே உணவு சாப்பிட்டு 12 காமிச்சு 2:30 அந்த அம்மா என்னுடைய மகாபாரதம் முறையை பார்த்துக்காங்க. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி மனிதர்கள் தான் இந்த ஊர்ல எங்கேயோ முயற ஊர்ல ஒரு 5 ரூபாய் கொடுத்து குரூப் போட்டோ எடுக்க முடியாத பையன் இவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த மகா மனிதர்களோடு அந்த 4 பேர்கிட்டயே SRK வந்து ஒரு குட் புக்கில் இருந்து சாதம் இருக்காருன்னா சரித்திரம் நடத்துற மனிதன் இவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பெரியமா நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.